ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. வானங்களையும் அதன் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினவர் அவர் ஒருவரே கர்த்தர். அவரை அல்லாமல் வேறே தேவன் இல்லை. அவரை உயர்த்துவோம். வானங்களையும் உண்டாக்கினவரே நீர் ஒருவரே கர்த்தர். எல்லாரும் அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். பூமியையும் அதில் உள்ள யாவையும் தேவனே, சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே ஆண்டவரே. ஒருவருக்கு எங்கள் ஆராதனை. தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, தண்ணீர்களையும் தம் கையாளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி, மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை நன்றி அப்பா. You are almighty. We give all glory to you. உமக்கே மகிமை இயேசுவே. சகல துதி கன மகிமை அவருக்கே உண்டாவதாக. உமக்கே மகிமை உண்டாவதாக. சதா காலங்களிலும் துதி கன மகிமைக்கு பாத்திரர். சாவாமை உள்ளவர், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவரே, உமக்கே எங்கள் மகிமை. வானம் பூமியை படைத்தவர் உம்மை உயர்த்துகிறோம் தேவனே. ஏசப்பா, நம் பார்க்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா தேவனே. ராஜா, துதி கன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனை
ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே, சமுத்திரத்தையும் அதில் உள்ள யாவையும் காப்பாற்றுகிறவர். நீர் ஒருவரே. நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையில் இருக்கிற எங்களையும் உண்டாக்கினவர் நீர். எங்களுக்கு நீர் தந்தவைகளை உண்டாக்கினவர் நீர். எங்களுக்குள்ள சுகம், பலன், ஆரோக்கியத்தை தந்தவர் நீர். எங்களை பாதுகாத்தவர் நீர். உமக்கே மகிமை. நன்றி அப்பா. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய பண்ணுவார். கர்த்தர் உன்னை விருத்தியடைய பண்ணுவார். இன்னைக்கு அதை நம்ம தொடர்ந்து தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எப்படியெல்லாம் விருத்தியடைய பண்ணுகிறார். இன்னைக்கு உனக்கு விருத்தியடைய பண்ணுவார் என்றால் தேவன் கோபத்தை எல்லாம் விட்டு உனக்கு திரும்பி, கோபம் எங்கேயோ தேவனுடைய கோபம் இருந்தா அங்க விருத்தி வராது. இப்போ அவன் சிரித்து போனானே, யாக்கோபு சிரித்து போனானே. ஏன் சிரித்து போனான்? அவன் தேவனை பிரியப்படுத்தவில்லை. அவன் உலகத்தையும் உலக மனுஷனையும் உலகத்தினுடைய கிரியைகளையும் உலகத்தினால் உண்டானதையெல்லாம் அவன் பிரியப்படுத்துறதுனால தேவனை பிரியப்படுத்தினால் யாக்கோபு சிரித்து போனானே. உடனே ஆண்டவரே சொல்றார், அவன் அப்படி ஆவதில்லை. அல்லேலூயா. எங்கேயோ நீங்க சிரித்து போனீங்களா? இன்னைக்கு அதே ஆண்டவர் தான் சொல்றாரு, அவன் அப்படி ஆவதில்லை. ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் உக்கிரத்தை விட்டு திரும்பி, ஹல்லேலூயா, உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி. தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு எவ்வளவோ ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எவ்வளவோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். தேவ சபைக்கு ஊழியக்காரங்க மூலமா எத்தனையோ ஆணைகளை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்து நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். வாசிங்க ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அந்த புருஷன் யார்? அந்த புருஷன் அவன்தான் யாக்கோபு. யாக்கோபு என்கிற புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகள். என்ன அவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குதான்? ஆடுகள் மந்தை பெருகிறது போல. அப்ப அது பெருக்க அநேகருக்கு அது ஒரு ஆசீர்வாதம். இப்ப திரளான ஆடுகள், வேலைக்காரிகள், உதவியாளர்களை கர்த்தர் நிறைய பெருக பண்ணுவார். உதவி செய்யறதுக்கு ஆட்கள் ஓடி வருவாங்க. ஆமென். ஒரு ஆளும் வரலையே, அப்ப எங்கேயோ தடை இருக்கு, அதை உடைக்கணும். இப்போ என்ன செய்யறது? வேலைக்காரிகள், நமக்கு உதவியாளர்களை கத்த அநேகர் கொண்டு வருவார். ஒட்டகங்கள், ஒட்டகம் என்பது என்ன? எல்லா சூழ்நிலையும் வாழும். வனாந்தரமா அங்க நின்று தாக்கு பிடிக்கும். உங்க வாழ்க்கையில் ஏதோ சில வனாந்தரம் வந்தா சோர்ந்து போகாதுங்க, நீங்க நின்று வாழுவீங்க. அல்லேலூயா. நின்று ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. வனாந்தரத்தை கடக்க உங்களுக்கு தேவன் பலனை தருவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்தார்கள். அவர் சொல்றாரு, அவங்க நடக்கலப்பா, அவங்கள நான் இந்த ஓங்கின புயத்தோடும் பலத்த கரத்தோடும் நான் தோளிலே சுமந்து கொண்டு வந்தேன். என்னப்பா இப்படிலாம் என் வாழ்க்கையில் இருக்குது. நிறைய பேர் அப்படி விரக்தி அடைகிறீங்களே. விரக்தி அடைந்தால் விருத்தி வராது. ஹல்லேலூயா. கர்த்தரை பிரியப்படுத்தினா விருத்தி வந்துடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்போ அந்த ஒட்டகம் எல்லா சூழ்நிலையிலும் நின்று என்ன செய்தது? அது எழும்பி நிற்குது. எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஜெயிப்பீங்கன்னு எனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். விருத்தினா என்ன தெரியுமா? எல்லா சூழ்நிலையும் நீங்கள் எழும்பி ஓடுவீங்க. அதுதான் விருத்தி. சூழ்நிலையை பார்த்தோன்னு சோர்ந்து போறது விருத்தி கிடையாது, அது விரக்தி. சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போறீங்களா? விரக்திக்கு இடம் கொடுத்தா நீங்க விருத்தி அடைய மாட்டீங்க. இதை வார்த்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
விரக்திக்கு இடம் கொடுத்தா நான் விருத்தி அடைய மாட்டேன். நான் தேவனை பிரியப்படுத்தினால் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. கழுதைகள் பொதி சுமக்கிறது. கழுதைகள் இசகா 2 பொதிகளின் நடுவே படுத்து கொண்டிருக்கும் பலத்த கழுதை. உங்க மேல எவ்வளவு பொதி வச்சாலும் நீங்க சுமப்பீங்க. சுமக்க ரெடியா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. எவ்வளவு வச்சாலும் சுமப்பீங்க. நான் ஜெபம், ஆண்டவரே சபை இன்னும் ஆயிரமாய் வளர வளர நான் சுமக்க எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கழுதைகள் பலன் உள்ளவர்கள் சுமந்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த சுமையும் இறக்கி வைக்க மாட்டாங்க. இன்னைக்கு தேவன் உங்களுக்கு தந்த எந்த சுமையெல்லாம் நீங்க இறக்கி வச்சுட்டீங்க பாருங்க. சில சோர்வுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை பழு. 2 பொதிகளின் நடுவே படுத்து கொண்டிருக்கிற பலத்த கழுதை. 2 பொதினா என்ன? ஒருவேளை அது உங்க குடும்ப பொதியா இருக்கலாம், இன்னொன்று தேவனுடைய பொதியா இருக்கலாம். 2த்தையும் நீங்க சுமக்கணும். ஹல்லேலூயா. சில பேர் 2த்தையும் கழட்டி வச்சுட்டு படுத்துடுவாங்க. போங்கடா, ஒன்றும் செய்ய மாட்டேன், ஊழியமும் செய்ய மாட்டேன், வீட்டில் வேலையும் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. விரக்தி வந்தால் விருத்தி அடைய முடியாது. விரக்தியில போறீங்களா? விரக்தியில போனீங்கன்னா விருத்தி தடைப்படும். விரக்தியில போயிட்டீங்கன்னா விருத்தி என்கிற ஆசீர்வாதம் கிடைக்காது நமக்கு. இன்னைக்கு தேவனை பிரியப்படுத்தி விருத்தி அடைய கத்த கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. பொதிய சுமக்கணும். எவ்வளவு சும உங்க மேல வச்சாலும் சுமக்க ரெடியா இருக்கீங்களா? தேவன நுகத்தை சுமக்கிறவங்களா மாறணும். ஹல்லேலூயா. அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதிலுமே கிடையாதுங்க. எத்தனை லட்சமா உங்களுக்கு பணம் வந்தாலும், எத்தனை துணிமணி எடுத்து நீங்கள் அழகழகா கடைக்கடையாக தேடி இறங்கி துணிமணி எடுத்து உடுத்தா கூட, எத்தனை ஆகாரங்களை சாப்பிட்டால் கூட, இன்னைக்கு பெரிய ஹோட்டலில் போய் நல்லா வெளுத்து கட்டினேன் அவ்வளோதான். அந்த ஒரு நேரம் தான் அது. அடுத்த நேரம் என்ன செஞ்சிடும்? நைட்டு ஏதாவது சாப்பாடு இருக்கா? மதியம் தான் நம்ம அவ்வளோ சாப்பிட்டோமே, நைட்டு சாப்பாடு கேட்கணுமா நமக்கு தோணுதா? நைட்டு என்ன செய்யல அப்படின்னு தான் கேட்குறோம். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. அதை விட தேவனுக்காக பொறுப்புகளை சுமந்து பாருங்க, அந்த சந்தோஷமே பெரியது. ஹல்லேலூயா. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சாங்க தெரியும் உங்களுக்கு. அதான் உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. நிறைய பேருக்கு பாருங்க அதோட ஹாப்பி தெரியல பாருங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சு பாருங்க. தேவனுக்காக பாருங்க. தேவ ஜனங்கள், அப்போஸ்தலர்கள் அவருக்காக அடிக்கப்பட்டார்கள், அவருக்காக நிந்தைகளை வாங்கினார்கள். அப்போ பேதுரு சொல்றாரு, அந்த அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, அவருக்காக நாங்கள் அவமானப்பட்டதை குறித்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அவருக்காக அவமானப்பட்டதை கூட சந்தோஷமா நினைக்கிறாங்களாம். ஒன்று சொல்லிட்டா நம்மளால தாங்க முடியுதா? யோசிப்பாங்க. வெளியே அவன் கண்ணாபின்னான்னு திட்டுவான், வேலைக்கு போகிற இடத்துல அப்படியெல்லாம் பேசுவான், ரோட்லேயே வண்டி ஓட்டிட்டு போங்க, உனக்கு கண்ணில்லையா, நீ சில மோசமான வார்த்தைலாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் தேவ சபையில் ஒரு சின்ன வேர்டு சொல்லிட்டா நமக்கு கொம்பெல்லாம் முளைத்து என்னெல்லாம் பண்ணுறோம் பாருங்க. இன்னைக்கு தாங்க முடியுமா உங்களால்? ஊழியத்துக்கு வர தாங்க முடியுமா உங்களால்? பொதி சுமக்க தாங்க முடியுமா உங்களால்? கேளுங்க. ஆண்டவரே, நான் உமக்காக சுமை சுமக்க கிருபை தருவீராக. ஹல்லேலூயா. அவமானத்தை கூட சந்தோஷமா நினைத்தார்களாம் தேவ பிள்ளைகள். தேவனை பின்பற்றினவர்கள் அவமானத்தை, நிந்தையை ஹாப்பியா எடுத்துக்கிட்டாங்க. நிந்தைகள், அவமானங்கள் வரும்போது நீங்கள் எப்படி அதை ஃபேஸ் பண்றீங்க? அதை ஹாப்பியா எடுத்துக்கிறீங்களா? எத்தனை அவமானங்கள்! ஒரு குழியில் ஒரு கழுதை விழுந்துட்டான். இந்த கழுதெல்லாம் சாவட்டும் சொல்லி எல்லா ஊரா குப்பையெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்களாம் அது மேலே. கழுதை ஒவ்வொரு குப்பையும் மேலே விழ விழ அது தட்டி 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 விட்டு விட்டு என்ன செஞ்சிருச்சான்? அது மேலே எழும்பி வந்துருச்சு. ஹல்லேலூயா. உங்கள் மேலே போகிற அவமானங்கள், நிந்தையெல்லாம் அது உங்களுக்கு உரமாக மாறப்போகுது. அது உங்களுக்கு படியாக மாறப்போகுது. அவமான நிந்தை இல்லைனா மேன்மை வராது. ஆமென். ஒரு அன்னாள் அவள் என் கொம்பு கத்தருக்குள் களி கூறுகிறது சொல்றா. எப்ப வந்துச்சு? ஒரு பெண்ணினால் எழும்பினதுனாலே, ஒரு நிந்தை அவமானங்கள் வந்ததுனால தான் இந்த அன்னாளுடைய கொம்பை கத்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அப்ப கழுதையா மாறணும். விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? சுமை சுமக்கிற ஒரு ஆசீர்வாதம்.
கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நீங்கள் அதில் பழகி பாருங்களேன். கர்த்தருக்காக சுமைகளை சுமந்து பாருங்க, அப்படியே உள்ளெல்லாம் குளிரும். அது அப்படிப்பட்ட இறுதி இருந்தால் இல்லைன்னா விசனமா அது எரிச்சலா அப்படி இல்லை. கர்த்தருக்காக நான் ஒரு சுமையை சுமக்க எனக்கு கர்த்தர் பாக்கியம் தந்திருக்கிறார், எனக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி எண்ணுனீங்கன்னா அது உங்களுக்கு பெருக்கத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் உடையவனாய் மாறினான். அப்படிப்பட்ட பெருக்கம் அவனுக்குள் வந்தது. அதுக்கு முன்னாடி அவனுக்குள் பெருக்கம் இல்லை, அவனுக்குள் சிறுமை இருந்தது. 30ஆம் அதிகாரத்திலே 6வது வசனம் பாருங்க. தேவன் என் வழக்கை தீர்த்து, பாருங்க, பெருக்கத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்குது? வழக்கு. வழக்கு தீர்ந்தா பெருக்கம் வந்துடும். ஹல்லேலூயா. வழக்கு தீர்ந்தா விருத்தி அடைவீங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வழக்கு தீர்ந்த உடனே நீங்க விருத்தி அடைவீங்க. எல்லா வழக்குகளையும் வாதுகளையும் கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். என் சத்தத்தை அவர் கேட்டு, ஹல்லேலூயா. எப்ப விருத்தி வருது? சத்தம் கேட்கும் போது. நம்ம அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் நம்ம சத்தத்தை கேட்கணும், அப்ப விருத்தி வருது. அதுக்கடுத்து 8வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது ராகேல், நான் மகாய் போராட்டமாய் போராடி நான் ஜெயித்தேன். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தமா எடுத்துக்கொள்ளணும். ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க, போராட்டத்துல ஜெயிப்பீங்க. சொல்லுங்க எல்லாரும். பெருக்கத்தின் ஆசீர்வாதம் என்ன? விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? போராட்டத்தை நான் ஜெயிக்கணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஒரு நாள் முடிக்க போறோம் ஓட்டத்தை, அப்படித்தானே? அதுக்கு முன்னாடி என்ன போராட்டம் எல்லாம் வருதோ அதை நல்ல போராட்டமாய் போராட கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் நல்ல போராட்டமா மாற்றுங்க. அப்பதான் கர்த்தர் மகிழ்ச்சியா இருப்பார். எல்லா போராட்டத்தையும் நீங்க வித்தியாசமா போராடினீங்கன்னா தேவன் மகிழ்ச்சியா இருக்க மாட்டார். கிடைக்கிற போராட்டங்களில் தேவனுக்கு மகிழ்ச்சியாய் அதை நீங்க நல்ல போராட்டமா போராடி பாருங்க. அதில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. மேற்கொள்ள செய்கிறார். இப்போ விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் மேற்கொள்வீர்கள். சவுலின் குடும்பத்தாரோ தாழ்ந்து போனார்கள். மாம்சத்தை வைத்து போராடினால் தாழ்ந்து போய்விடுவோம். ஆவியிலே போராடினீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஹல்லேலூயா. நல்ல போராட்டம் போராடினீங்கன்னா நீங்கள் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருகிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக 13வது வசனம் பாருங்க. பாக்கியவதி என்றார்கள். அப்போ அந்த விருத்தி அடைவதில் என்ன ஆசீர்வாதம்? எல்லாரும் நம்மளை பாக்கியவதின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்கும்? பிளஸட் பீப்புள். பிளஸட், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க விருத்தி அடைவதில் ஒன்று தெரியுமா? பாக்கியவதிகளாக இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? நான் பாக்கியவதி. சொல்லுவாங்க, உனக்கு இவங்களுக்கு என்னங்க, இவங்கெல்லாம் பாக்கியவதிங்க, இதுக்கெல்லாம் குடுப்பனை வேணுங்க சொல்லுவாங்கள. உலக மொழியில் என்னது அது? குடுப்பனை வேணும். நம்ம குடுப்பனையாக இருப்பதற்கு தேவ கிருபை நமக்கு வேணும். ஹல்லேலூயா. ஐயோ, நான் குடுப்பனை, நான் பாக்கியவதியா இருக்கிறேனா, எனக்கு பின்னாடி தேவனுடைய அருள் எனக்கு இருக்குது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் ஏதோ செய்து நான் இப்படி பாக்கியவதா மாறிட்டேன் இல்லைங்க. நான் பாக்கியவதியா மாறுவதற்கு எனக்கு பின்னாடி ஒருவர் இருந்து வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பெரிய முதலாளி பெரிய லெவல்ல வருகிறார். அவருடைய காரியத்தில் முதல்ல வராரு. அவருக்கு பின்னாடி எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருந்து உழைக்கிறாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க உயர்த்தப்படுறாங்க, அந்த லீடர். அதே போல தான் இன்னைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவதற்கு என்னால் அல்ல, எனக்கு பின்னாடி இருந்து ஒருத்தர் வேலை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இரவும் பகலும் தூங்காமல் உறங்காமல் இருந்து எனக்காக வேலை பார்க்கிறார். ஹல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் கூடவே வருகிறார். கரங்களை பிடித்து கொண்டே வருகிறார். கரடு முரடான பாதையிலே தன் தோளில் மேலே தூக்கி கொண்டே வருகிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நான் இப்பொழுது என்ன பேரில் இருக்கிறேன்? பாக்கியவதி என்று பேரில் இருக்கிறேன், பாக்கியவான் என்று பேரில் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னும் அந்த பேர் கிடைக்கலையா? கத்தட்ட உட்காருங்க. ஆண்டவரே, என்னை பிளஸட் பீப்புளாய் மாற்றும் ஐயா, என்னை ஆசீர்வாதத்தின் சந்ததியாய் மாற்றும் ஆண்டவரே. என்னை பார்க்கிறவர்கள் உம்முடைய நன்மைகளை பார்க்கட்டும், என்னை காண்கிறவர்கள் என் தேவனின் ஆசீர்வாதத்தை காண கர்த்தர் கிருபை தருவாராக.
ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக பாருங்க 20வது வசனம். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். நல்ல ஈவை தந்தார். கிஃப்ட்டுகள்லாம் தருவார். ஈவுனா என்ன? கிஃப்ட்ஸ். விருத்தி அடைவதில் ஆசீர்வாதம் என்ன? நிறைய கிஃப்ட்ஸ் வரும் உங்களுக்கு. கிஃப்ட் நிறைய தருவார் ஆண்டவர். எனக்கு பிறந்த நாள் யார் கிஃப்ட் தந்தா? ஒரு ஆளும் கிஃப்ட் தரல. அப்படி இல்லை. அதனால தான் எனக்கு என் பிறந்த நாளே பிடிக்காது. அப்படி சொல்லாதுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிஃப்ட் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்காத நபர்கள் கொண்டு வந்து உங்களுக்கு கிஃப்ட் தருவாங்க. தேவனுடைய கரத்தை நோக்கி பாருங்க. அவர் கையிலிருந்து நன்மைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வருது? பிதாவுகளின் ஜோதிகளின் பிதாவிலிருந்து இறங்கி வருது. ஹல்லேலூயா. மேட் ஃப்ரம் ஹெவன். பரலோகத்திலிருந்து இறங்கி வருது நன்மைகள் எல்லாம். வாங்கிக்கொள்ள ரெடியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அப்போ என்ன சொல்லப்படுகிறது? எனக்கு ஈவை தந்தார். எனக்கு உங்களுக்கு நிறைய கிஃப்ட் ஆண்டு தர விரும்புகிறார். வாங்கிக்கொள்ளுங்க. நிறைய கிஃப்ட் தரப்போகிறார். எல்லாம் வரங்கள் என்கிற கிஃப்ட், கனிகள் என்கிற கிஃப்ட். ஹல்லேலூயா. ஆத்தும ஆதாய கிஃப்ட், பிறருக்கு உதவி செய்கிற கிஃப்ட். ஹல்லேலூயா. இந்த கிஃப்டெல்லாம் தரப்போகுதா? வாங்குறீங்களா? வசனங்களை கேட்கும் போதே உங்களுக்குள்ள நிறைய கிஃப்டை வாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய ஆலயத்தின் நன்மை நாள் திருப்தி ஆக்குவாராம். இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்களே, இங்க இருக்கிற கிஃப்ட்ஸ் தேவன் தந்துக்கிற நிறைய பொக்கிஷங்கள் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு தந்துக்கிட்டே இருப்பார். யார் யார் எதிலெல்லாம் குறைவாக இருக்கிறாங்களோ இதை கொண்டு வந்து கொடுத்து நிரப்புவார் ஆண்டவர். இங்கிருந்து நீங்கள் வாங்கிக்கிட்டு போவீங்க. ஹல்லேலூயா. தேவன் அப்படிப்பட்ட இடத்திலே கொண்டு வந்து நம்மை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒரு பெரிய கிருபை. அடுத்ததாக 23 வாசிங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். நிந்தையெல்லாம் நீக்கிவிட்டால் நீங்கள் விருத்தி அடைவீர்கள். நிந்தையோடையே வாழ்கிற வாழ்க்கை அல்ல, நிந்தைகளை நீக்கி விடுகிற வாழ்க்கை. ஆமென். உங்களை எவ்வளோ நாளாக நிந்தையை வச்சுட்டு இருப்பாங்க பாருங்க. ஆனால் ஒரு நாள் வரும், நிந்தைகள் எல்லாம் நீக்கப்படும். எதெல்லாம் உங்களுக்கு நிந்தையாக இருக்குது, என்னென்ன மனுஷனாக நிந்திக்கிறவங்கள, ஒரு நாள் நீங்கள் தேவனை பிரியப்படுத்திட்டே இருங்க, பார்க்கலாம். ஒரு நாள் வரும், எல்லா நிந்தை கத்த நீக்கி உங்களை பாக்கியவானாய் கத்த மாற்றுகிறவராய் இருக்கிறார். விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? 27 சொல்லப்பட்டிருக்குது. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் குறிப்பாக அறிந்தேன். இப்போ இன்னைக்கு நான் விருத்தி அடைகிறேன்னா என் நிமித்தம் கர்த்தர் பிறரை ஆசீர்வதிப்பார். நீங்க வேலை பார்க்கிற இடங்களிலே உங்கள் நிமித்தம் ஒரு ஆசீர்வாதத்தை அந்த முதலாளிக்கு தேவன் தருவார். அல்லேலூயா. தேவன் வந்துட்டேன் செஞ்சுட்டேன் நினைக்காதுங்க. ஆண்டவரே, இங்கே நான் இருக்கிறேனா, என் நிமித்தம் இந்த இடம் ஆசீர்வதிக்கப்படுவதாக குறிப்பாக அறிந்தேன். கவனிச்சுட்டே இருக்க. மைன்யூட்டா நம்மை அநேகர் மைன்யூட்டா கவனிக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த ஆள் கையில வேலையை கொடுத்தா என் லைஃபுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கையில் வேலையை கொடுத்தா இது ஒரு ஆசீர்வாதமாக மாறுதா? இவர் வேலை செய்வாருங்க, ஆனால் இன்னும் அந்த அளவுக்கு மனசில் ஒரு திருப்தி வராதுங்க. நல்லா செஞ்சுருப்பாங்க, ஆனால் உங்கள் ஓனருக்கு திருப்தியே வராது. ஏன்? இன்னைக்கு நீங்கள் ஆண்டுட்டு அந்த கிருபையை வாங்குங்க. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் சிம்பிளாக தான் செஞ்சுருப்பீங்க, அவங்க திருப்தி அடைந்து போவார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த அபிஷேகம் நமக்குள்ள இறங்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த ஆவி குறிப்பாக அறிந்தேன். உங்களை அப்படியே ஒவ்வொரு குறிப்பையும் கவனிக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நமக்குள் கர்த்தர், உன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்ததினால் வந்து சமாதானமானார்கள். ஆமென். நீங்க போகிற இடமெல்லாம் எப்படி இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்க குடும்பம் எப்படி உயர்த்தப்படுகிறது, இதெல்லாம் குறிப்பா அறிவார்கள். ஹல்லேலூயா. நீங்க எப்படி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க. நீங்க பேசுனா எத்தனை பேர் விடுதலை ஆகுறாங்க, நீங்க ஜெபிச்சா எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குது, எத்தனை பேருக்கு மேல நீங்க அன்பா இருக்கிறீங்க, எல்லாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். நீங்க எவ்வளவு தாங்குறீங்க. குறிப்பாக அறிந்தேன். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கிறத அவங்க அறிந்து கொள்ளணும். அந்த அளவுக்கு தேவன் என்னை பாக்கியவானாய் மாற்றுவாராக, பாக்கியவதியாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. அது ஒரு விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை பேரை
தேடி எடுத்தாலும் இந்த தம்பிட்ட கொடுங்கம்மா, இந்த தங்கச்சிட்ட கொடுங்க, அவங்க செஞ்சா நல்லா இருக்கும். அல்லேலூயா. தேடி வர கர்த்தர் கிருபை தருவார். அதை வாஞ்சிங்க, அதை வாஞ்சித்து கேளுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் எங்கள் அப்பா அவங்க வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறவங்க, நிறையா நுணுக்கமான வேலைகளை நிறைய செய்வாங்க. நிறைய கல் ஒட்டுற வேலைகள், டிசைனிங் ஒர்க்கு, அதெல்லாம் ரொம்ப அழகாக செய்வாங்க. ஒருத்தங்க 2 பேர் எங்கெல்லாமோ தேடி இந்த வேலையை யார் செஞ்சா அப்படி கேட்டுட்டு வந்து, அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது இல்லை, தேடி தெரிஞ்சு வந்து என்ன செஞ்சாங்க, எங்கள் அப்பா பார்த்து ஒரு வேலையை கொடுத்துட்டு போனாங்க. இப்படி உங்களை கர்த்தர் விசேஷப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதம் என்ன? நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதம் உண்டாகும். வந்தாங்கங்க, எல்லாத்தையும் அறக்குறையா போட்டுட்டு போயிட்டாங்கங்க. அப்படி இல்லை, உங்கள் கையில் ஒரு வேலையை கொடுத்தா பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கணும். அல்லேலூயா. எங்கே நீங்கள் வேலைக்கு போனாலும், உங்கள் வீட்லேயே நீங்கள் வேலை செஞ்சால் கூட அதில் ஒரு நீட், உங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. கொடுத்த வேலை, சமைக்கிறீங்களா, ரசத்தை வச்சு ஊற்றிட்டேங்க, அப்படி கிடையாது. உங்களுக்கு கொடுத்த வேலை, தேவன் தந்த பொறுப்புகள், இதில் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, அப்போ குறிப்பாக கர்த்தர் உன்னிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். இந்த வளர்ச்சிக்குள்ளாம் வரணுமே, இந்த விருத்திக்குள் நான் வரணுமே. இருதயம் பொங்குதா, இருதயம் கேட்குதா, இந்த விருத்திக்குள்ள நான் வரணும்ப்பா. ஹல்லேலூயா. உன்னிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிச்சாரு. நீ கால் வச்சுட்டு போனீங்க, எங்கள் வீடு செழிப்பாக மாறிடுச்சு. நீங்கள் கால் வச்சுட்டு போனீங்க, ஒரு மாற்றம் எங்கள் குடும்பத்தில் வந்துச்சு அப்படின்னு சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. 42 பாருங்க. அதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலம் உள்ளவைகள் யாக்கோபையும் சேர்ந்தன. நீங்கள் விருத்தி அடைவதில் என்ன தெரியுமா, நீங்கள் பலம் உள்ளதெல்லாம் உங்ககிட்ட சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. நோஞ்சாங்க, துன்மார்க்கர், பாவிகள், அவங்களாம் நம்மக்கிட்ட வரமாட்டாங்க. தாவீதோடு யாரெல்லாம் வந்தாங்க? நிறைய பலவான்கள் வந்து சேர்ந்தார்கள். அனுதினமும் வந்து சேர்ந்து கொண்டே இருந்தார்களாம். இந்த அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய சபைக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பலவான்களாம் வந்து சேர போறாங்க. ஹல்லேலூயா. பலவீனமானவங்க வந்து பலவானா மாற போறாங்க. முறுமுறுக்கிறவங்க எல்லாம் வந்து யுத்த வீரனா மாறிட்டாங்க. அது மட்டுமல்ல, ஹல்லேலூயா, பெரிய பெரிய பலவான்கள்லாம் தாவீது கிட்ட வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. தாவீது சேனை மகா சேனையாய் மாறிட்டு. ஆமென். ஹல்லேலூயா. விருத்தி அடைவதற்குள் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அப்படியே கரங்களை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. விருத்தி அடைவதின் ஆசீர்வாதங்கள். ஜோமனுங்க அப்படியே என்னை விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. யாக்கோபை விருத்தி அடைய பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கிருபை யோசேப்பை விருத்தி அடைய பண்ணினார். கர்த்தர் கிருபையை தருவாராக. ஹல்லேலூயா. கட்டளைகளை கைக்கொள்ள விருத்தி அடைய பண்ணுகிறார். கர்த்தருக்கு பயப்பட்டு வாழும்போது நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறவராய் இருக்கிறார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். பாடி பாடி தேவனை பிரியப்படுத்தும் போது நம்மளை விருத்தி அடைய செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. மனோவிசால விருத்தி. உங்கள் இருதயம் நல்ல விசாலமாக இருக்கணும். ஹல்லேலூயா. குறுகின இருதயமாக இருக்கக்கூடாது. உங்கள் மனசு நல்ல விரிஞ்ச மனசாக இருக்கணும். எல்லாத்தையும் தாங்கணும், எல்லாத்தையும் சகிக்கணும். ஹல்லேலூயா. நல்லா விட்டு கொடுக்கணும், எல்லாரையும் நேசிக்கணும். உங்கள் இருதயத்தை விருத்தி அடைய பண்ணு நல்ல விசாலமாக மாற்றினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் விருத்தியை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஐஸ்வர்யத்திலே உங்களை விருத்தி அடைய பண்ணுவார். நல்ல பிறருக்கு உதவி செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. நல்ல கொடுக்க கிருபை தருவாராக. ஊழியங்களை தாங்க கிருபை தருவாராக. பிள்ளைகள் விருத்தி அடைந்து ஆசீர்வாதமாய் வாழ மகிமையாய் நடத்தி வந்த தேவனுக்கு ஆண்டவரே மகிமையாய் வாழ கிருபை தருவீராக. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza number 8/1, second floor, opposite
Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.